மக்களுக்கு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த 4 வருஷமா கொடுத்த பரிசு போலி வாக்குறுதி, விலைவாசி உயர்வு, பாலியல் குற்றங்கள், ஊழல், வெட்டி டிராமா ஷோ, கள்ளச்சாராயம், அப்புறமா போதைப் பொருள். இது எல்லாத்துக்கும் ஒருபடி மேல போய் 2025ல கடந்த 4 வருஷமா பண்ண அலப்பரிய அப்படியே டபுள் ஆக்கி இருக்காங்க திமுக காரங்க. அது என்னன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். திமுக ஆட்சின்னு சொன்னாலே சட்டம் ஒழுங்கு எப்பவுமே சந்தி சிரிக்கும். கடந்த 4 வருஷத்துக்கு கொஞ்சம் கூட சலிக்காம 2025லயும் கனிம வள கொள்ளையை தடுக்க முயன்ற சமூக ஆர்வலர் ஜகபர் அலி கொடூரமான முறையில வெட்டி கொலை செஞ்ச சம்பவத்துல தொடங்கி மயிலாடுதுறையில சட்டவிரோதமா கள்ளச்சாராயம் செஞ்சு வந்ததை தடுக்க சென்ற 2 இளைஞர்கள் இரட்டை படுகொலை, சிவகங்கையில விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட அஜித்தை அடிச்சே கொலை செஞ்ச திமுக காவலர்கள், இது மட்டும் இல்லாம தூத்துக்குடியில கவின் ஆணவ படுகொலை, திருப்பூர்ல விசாரணைக்காக சென்ற போலீஸ கொலை செஞ்ச சம்பவம், அப்புறமா திருத்தணில வடமாநில இளைஞரை சிறுவர்கள் பட்டா கத்தியில தாக்குன சம்பவம்னு 2025ல தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்க மொத்த நாடே பார்த்து காரி துப்புற அளவுக்கு மிக சிறப்பா ஆட்சி செஞ்சிருக்காரு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின். இது இப்படின்னா பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தா, போன வருஷம் எண்ணில அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கோட முடிச்ச திமுக காரங்க இந்த வருஷம் அதை விட மிகச்சிறப்பா பண்ணிருக்காங்க. விழுப்புரத்துல திமுக நகர செயலாளரே ஒரு பெண்ணை 6 மாசமா அடைச்சு வச்சு பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காரு. திருவண்ணாமலையில பாதுகாப்புல இருந்த 2 காவலர்களே ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம திண்டிவனத்துல 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவிய திமுக போலீஸே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்காரு. இதெல்லாம் விட போன வருஷம் அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமைனா, இந்த வருஷம் கோவை கல்லூரி பெண் கூட்டு பாலியல் வன்கொடுமை. இது மட்டும் இல்லாம கடந்த வருஷத்தை விட இந்த வருஷம் பெண்களுக்கு எதிரான வன்முறை, பாலியல் தாக்குதல் கணிசமா உயர்ந்திருக்கு. இது மட்டும் தான் இந்த வருஷத்தோட திமுக சாதனையான்னு பார்த்தா கடைசியா தான் வந்து சேர்ந்தாரு விநாயக்னு சொல்ற மாதிரி திமுக 2025 ஊழல்கள் வந்து சேர்ந்திருக்கு. ஊழல்னு சொன்னாலே திமுக காரங்களுக்கு ஒரே ஜாலி தான். ஊழலுக்கு பேர் போன 10 ரூபாய் பாலாஜின்னு மக்கள் செல்லமா கூப்பிடுற செந்தில் பாலாஜியின் டாஸ்மாக் 1000 கோடி ஊழல், பள்ளிக்கரணை 2000 கோடி ஊழல், மின்வாரிய டெண்டர் மற்றும் நிலக்கரி கொள்முதல்ல 6000 கோடி ஊழல், கனிம வள கொள்ளை மூலம் 5000 கோடி ஊழல். இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற மாதிரி நேரு நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு 888 கோடி, டெண்டர் முறைகேட்டுல ஈடுபட்டு 1020 கோடின்னு மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு திமுக தலைவர் ஸ்டாலினும் அவரோட சகாக்களும் 2025ல செம்ம வைப் பண்ணியிருக்காங்க. உங்க ஆட்சியில மக்கள் எல்லாரும் நடுத்தெருவுல போராடுறாங்க, பெண்கள் நிம்மதியாவே வாழ கஷ்டப்படுறாங்கன்னு திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் கிட்ட சொன்னா, நாங்க எல்லாருக்குமான ஆட்சி நடத்துறோம், எங்க ஆட்சியில மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்கன்னு ஊர் முழுக்க தற்பெருமை பேசிட்டு வராரு. இதுல என்ன ஷாக்னா, மக்கள் படுற இவ்ளோ கஷ்டத்தையும் பார்த்த பிறகும் கூட திமுக முதலமைச்சர் ஸ்டாலினால எப்படி வாய் குசாம பொய் சொல்ல முடியுதுன்னு தான் தெரியல. இதெல்லாம் விட 2026 தேர்தல்ல வெல்வோம் 200 படைப்போம் வரலாறுன்னு வீரவசன வேற பேசிட்டு வராரு. ஆனா திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு 2026 தேர்தல்ல தக்க பாடத்தை புகட்ட போறது உறுதி. அதோட 2026ல மீண்டும் அதிமுக ஆட்சி அமைஞ்சு எடப்பாடியார் தான் முதல்வர் ஆவார். அப்போது ஊழல் செஞ்ச எந்த ஒரு திமுக அமைச்சரும் தப்பிக்க முடியாதுன்னு மக்கள் சொல்லிட்டு வராங்க. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.